ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் அஷிக். இன்னைக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் தெருநாய்களில் ஒரு சில கேட்டகரி ஆஃப் டாக்ஸை வந்து கொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில டாக்ஸை வந்து பப்ளிக் பிளேசஸ், முக்கியமான பப்ளிக் பிளேசஸ்லேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மனிதர்களுடைய ரைட் டு ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டிஸ்மிஸ்டு ஆல் பெட்டிஷன் சேலஞ்சிங் இட்ஸ் ஸ்ட்ரே டாக் மேனேஜ்மெண்ட் ஆர்டர். ஸ்ட்ரே டாக் அப்படின்னா ரோட்டில் சுற்றிட்டு திருநாய்கள், அதான் வந்து ஸ்ட்ரே டாக். இந்த ஸ்ட்ரே டாக் அப்புறப்படுத்த சொல்லி ஒரு சில ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான பெட்டிஷன், அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெட்டிஷன் இருந்தது. பட் இந்த பெட்டிஷன் எல்லாத்தையுமே இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. The court stated that the state cannot remain passive spectator while citizen faces dog attack in public places. ஸோ நம்ம நிறைய இப்போலாம் பப்ளிக் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய்கள் வந்துருச்சு. நைட் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே நம்ம எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள்லாம் இந்த தெருநாயினால அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல நாய்கள் கடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுக்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும். இந்த இந்த இஷ்யூவில் கவர்மெண்ட் வந்து சும்மா நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸ்டேட்னா கவர்மெண்ட், ஜுடிஷியல் எல்லாம் தான் வரும். இவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சோமோட்டோ கேஸ் எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை நம்ம போய் கேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கேஸ் அவங்களா எடுத்து வந்து விசாரிப்பாங்க. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு சோமோட்டோ கேஸ் வந்து எடுத்து விசாரிச்சாங்க 2025 ஜூலைல. என்ன எதுக்காக அப்படின்னா, டெல்லியில் வந்து ஒரு 6 வயசு குழந்தை நாய் கடிச்சு ராபிஸ் நோயினால இறந்து போயிருது. ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேர் பெட்டிஷன் போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சோமோட்டோ அந்த கேஸ் எடுத்து இந்த டாக் சம்பந்தமான இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போது கோர்ட் கால் ரைசிங் டாக் அட்டாக் அண்ட் ராபிஸ் டெத் டிஸ்டர்பிங் அண்டு சீரியஸ் பப்ளிக் சேஃப்டி கன்சர்ன்ஸ். நிறையா நாய்கள் கடிக்கிறது, அதே மாதிரி ரேபிஸோட கேசஸ்மே இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பப்ளிக் சேஃப்டிக்கான ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிஷியலாக கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் அப் த ஸ்ட்ரே டாக் ஃப்ரம் பப்ளிக் பிளேசஸ். ஸோ முக்கியமான பப்ளிக் பிளேசஸ்ல இருந்து ஸ்ட்ரே டாக்கை அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி ஷிஃப்ட் தம் டு ஷெல்டர். அந்த நாய்களுக்குன்னு ஒரு சில காப்பகங்கள் மாதிரியோ இல்லை ஒரு அதுக்குன்னு ஷெல்டர் மாதிரியோ வச்சு அதில் அந்த நாய்கள்லாம் போடணும். திரும்ப அதே பப்ளிக் பிளேஸில் கொண்டு போய் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரிவென்ட் ரிலீஸ் பேக் அண்ட் டு த ஸ்டேட். ஸோ திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அந்த டாக், அந்த அப்புறப்படுத்துகிற டாக்கை திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல, எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் விடக்கூடாது. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்கள்லாம் பிடிச்சி அதுக்கு வந்து கருத்தடை வந்து பண்ணி திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை வேற ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான ஒரு ஷெல்டர் மாதிரி அமைச்சு கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு எல்லாமே நிறைய அப்போஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ஏபிசி ரூல் 2023, அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ரூல் 2023 அப்படிங்கிற இந்த ரூலுக்கு அப்போஸாக இருக்குது. ஏன்னா இந்த ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திருநாய்கள்லாம் வந்து பிடிச்சி கருத்தடை பண்ணி திரும்ப அந்த நாயை அது எங்கே பிடிச்சாங்களோ, எந்த லொக்கேஷன் அந்த நாயை பிடிச்சாங்களோ, எந்த லொக்கேஷன் நாய் இருந்துச்சோ அதே லொக்கேஷனில் கொண்டு போய் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்க, எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அதிலே விடாமல் வேற ஒரு ஷெல்டர் ஹோமில் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நிறைய இந்த ஆக்டிவிஸ்ட், அனிமல் வெல்ஃபேர் குரூப், இந்த நிறைய குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியான குரூப்ஸ் வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸோ தி சப்போர்ட்டட் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் ஃபாலோட் பை த ரிலீஸ் இன் டு த சேம் லொக்காலிட்டி. ஏன்னா இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதை ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேக்சினேஷன் பண்ணிட்டு அதே லொக்காலிட்டியில கொண்டு போய் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்போஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த கேசஸ்ல ரைட் டு லைஃப். ஸோ கோர்ட் லிங்க் இஷ்யூ டைரக்ட்லி டு ரைட் டு லைஃப். ஏன்னா நம்மள நாய் கடிக்குது, இதனால நமக்கு ஏதோ இஷ்யூ ஆகுது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ரைட் டு லைஃபை பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரைட் டு லைஃப் இன்க்ளூட் சேஃப் மூவ்மெண்ட் இன் பப்ளிக் பிளேசஸ். நம்ம ஒரு பொது இடங்களில் சேஃபாக அந்த நாயை கடி இல்லாமல் சேஃபாக போடுறதும் வந்து நம்மளுடைய ஆர்டிகல் 21க்கு கீழே ரைட் டு லைஃப் கீழே வருது. அதே மாதிரி ஃப்ரீடம் ஃப்ரம்
ஃபியர் ஆஃப் டாக். இது ரெண்டுமே எதில் வருது? ஆர்டிகல் 21ல வருது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து சொல்றாங்க. The constitution does not envisage a society where children and elderly citizens survival at the mercy of physical strength or chase. ஸோ இப்போ நாய் துரத்துறப்போ அதை அதை எதிர்க்கிறதுக்கு நமக்கு இது இருக்கணும், இல்லை அதை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கவங்க மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். மீதி ரொம்ப ஹெல்த் இஷ்யூவா, ஏன்னா குழந்தைகள்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, அதே மாதிரி முதியோருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் கேட்குறாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏபிசி ஃப்ரேம்வொர்க், அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ஃப்ரேம்வொர்க், அதில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக வந்து புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அனிமல்ஸ்க்கு, இந்த பிடிக்கக்கூடிய நாய்களுக்கு ஊசி போடுறதுக்கு, அதே மாதிரி அதுக்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சுத்தமாக இங்கே இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி வீக் ஸ்டெரிலைசேஷன் டெலிவரி, தென் லேக் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட், தென் ஸ்பாட்டிக் வேக்சினேஷன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி எல்லாமே அதில் சொல்லியிருக்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ ஃபைனலாக கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் அட்லீஸ்ட் ஒன் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஏபிசி, இந்த அனிமல் பெர்த் கண்ட்ரோலுக்கான ஒரு சென்டர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அட்லீஸ்ட் ஒரு சென்டராச்சு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டேட் அண்ட் யூடி மஸ்ட் எக்ஸ்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் லோக்கல் பாப்புலேஷன் நீட்ஸ், அந்த மக்களுக்கு தேவையான மாதிரி இந்த அனிமல் பெர்த் கண்ட்ரோலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ஷூர் அடிக்குவேட் ஸ்டாக் ஆஃப் ஆன்டி ராபிஸ் வேக்சின். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம போடக்கூடிய ஆன்டி ராபிஸ் வேக்சின் வந்து ப்ராப்பராக ஸ்டாக்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது கடிஸ்டா ஊசி போடுவோம், அந்த ஊசி, தென் வெட்டினரி மெடிசின்ஸ் இதெல்லாமே ப்ராப்பராக ஸ்டாக்ல இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரிமூவ் ஸ்ட்ரே டாக்ஸ், இந்த தெரு நாய்களை வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள அட்டாக் பண்ணக்கூடும். அதனால ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஹாஸ்பிட்டல், ஹைவே, இந்த மாதிரியான முக்கியமான பப்ளிக் பிளேசஸ்க்கு பக்கத்தில் இருந்து தெரு நாய்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டர்ல வந்து சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யுத்தனேசியானா கருணை கொலை மாதிரி, நம்ம மனிதர்களில் கருணை கொலை பண்ணுவாங்கல்ல, யாருக்கெல்லாம் வந்து இந்த கோமாவில் போயிட்டாங்க, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் ஹெல்த் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கருணை கொலை, அவங்களுடைய அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எடுக்கிறது மூலியமா கருணை கொலை பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சில கேட்டகரி ஆஃப் டாக்ஸையும் வந்து கொலை பண்ணணும் அப்படின்றாங்க. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராபிட் டாக், எந்த நாயெல்லாம் அந்த ராபிஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காது. அதுக்கடுத்து இன்க்யூரபிள் இல், ஸோ ஒரு சில நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத நோய்கள்னால பாதிச்சிருக்கும், அதனால அந்த நோய் வந்து மித்தவங்களுக்கு பாதிக்கலாம், மித்த நாய்களுக்கோ பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த நாய்கள். அடுத்து டேஞ்சரஸ் அண்ட் அக்ரெசிவ் டாக், ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய டாக்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் என்ன பண்ணலாம், அந்த கார்பரேஷன், இந்த அத்தாரிட்டிஸ் வந்து இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து அப்போஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ப்ராப்பரான கண்டிஷன்ஸ், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல் ஆக்ட் 1960, இந்த ஆக்ட்ல அடுத்து ஏபிசி அனிமல் பெர்த் கண்ட்ரோல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நாய்கள்லாம் கொள்றதுக்கு ப்ராப்பராக மெடிக்கல் போர்டு கிட்ட அப்ரூவலாம் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக சுப்ரீம் கோர்ட் டிபேட் என்ன அப்படின்னா, அனிமலோடைய ஹெல்த் முக்கியமா, ஹியூமன் ரைட்ஸ் முக்கியமா அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்குலாம் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 21 வந்து கிடையாது, பட் மனிதர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஸோ ரைட் டு லைஃப், பப்ளிக் சேஃப்டி, ஃப்ரீ மூவ்மெண்ட், இதெல்லாமே என்ன நம்மளுடைய எசென்ஷியல் ரைட்ஸு. ஸோ அதனால ஃப்ரீக்வெண்ட் அட்டாக் எங்கே நடக்குது, ஸ்கூல்ஸு, ரெசிடென்ஷியல் காலனி, பப்ளிக் ஏரியா நடக்குது இல்லையா, ஸோ இங்கே இருந்தெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அனிமல் ரைட்ஸ் குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல் அனிமல்ஸ், நாய்கள் வந்து டெரிட்டோரியல் அனிமல், அதை நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விட்டீங்க அப்படின்னா அவர் எல்லா விஷயமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ரிமூவிங் ஸ்டெரிலைஸ்டு டாக்ஸ் கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் அன்ஸ்டெரிலைஸ்டு டாக் ஓசரிங் த இஷ்யூ லேட்டர். அதே மாதிரி இந்த ஸ்டெரிலைஸ்ட் டாக்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுனால, ரிமூவிங் ஸ்டெரிலைஸ்டு டாக்ஸ் கிரியேட் ஏ ஸ்பேஸ் ஃபார் அன்ஸ்டெரிலைஸ்டு டாக், தென் மாஸ் ரீலக்வேஷன் இஸ் அன்சஸ்டைனபிள் அண்ட் இன்ஹியூமன். இந்த மாதிரி மாசா ஒரு 100 டாக்ஸ் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல விடுறது, அதுவும் இன்னும் பிரச்சனையை இது பண்ணும். அந்த மாதிரி அதனால இந்த ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் முடியாது, டாக்கோடைய லைஃப் முக்கியமா, ஹியூமனோட லைஃப் முக்கியமா அப்படின்னா ஹியூமனோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பெட்டிஷனையும் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.